அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உங்களை வாழ்த்துகிறோம். உங்களுக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம். மாதா தொலைக்காட்சி நேயர்களை, உலகெங்கும் பார்க்கின்ற என் அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, கடந்த 6 வாரங்களா கடவுளை பற்றிய அறிகிற அறிவை காட்டிலும் கடவுளை அறிகிற அறிவு ரொம்ப முக்கியம். The knowledge about God versus knowledge of God என்பதை குறித்து நாம் தியானித்துக் கொண்டிருக்கிறோம். ஒருவரை பற்றி தெரிவது வேற, ஒருவரை புரிந்து கொள்வது வேற. கடந்த வாரம் எரேமியா எழுதிய புஸ்தகம் 24:7 ஆண்டவர் சொல்றாரு, I will give them a heart to know me that I am the Lord and Jehovah அப்படிங்கிறார். அதைத்தான் நாம் தியானித்தோம். அன்பான சகோதர சகோதரிகளே, அப்போ கடவுளை பற்றிய அறிவு நல்ல அந்த புத்தியில வச்சிருக்கோம், மண்டையில வச்சிருக்கிறோம். அது இதயத்துக்குள்ள போகணும். அந்த பாவி பெண் ஆண்டவர் பாதத்துல வந்து அழுது கூந்தலால தொடச்சி முத்தமிட்டு தைலத்தை எப்படி ஊட்டினாலும் அதுக்கு பெரிய அறிவு தேவையில்லை, இதயம் தான் தேவை, மனமாற்றம் தேவை, இதயத்தில் மாற்றம் தேவை. அப்பேற்பட்ட அப்படி வாழ்ந்தா கடவுளை முற்றிலுமா அறிந்து கொள்ள முடியும் என்று பார்த்தோம். அப்ப அதனால்தான் கடவுள் இஸ்ரேல் மக்கள் என்ன சொன்னாலும், எத்தனை இஸ்ரவேலர்கள் எத்தனை இறைவாக்களை அனுப்பிச்சாலும் அவங்க திருப்பி திருப்பி பாவம் செஞ்சுக்கிட்டே இருந்தாங்க. ஆனா பாவம் செஞ்சாலும் கடவுள் அவர்களை அப்படியே விட்டுடல. அவர் போய் பாவம் செஞ்சுட்டு அவன் பாட்டு கடவுளை மறந்துட்டு போறான். ஆனா அவரு வலியனா போய், ஐயா நான் உங்களுக்கு ஒரு புதிய இதயத்தை தரேன், என்ன புரிஞ்சுக்கிறதுக்கு. உங்க இதயம் இந்த உலக பிரியமான காரியங்களால ரொம்ப மோசமாயிடுச்சு, என்ன புரிஞ்சுக்க முடியாதபடி பாவம் உங்க இதயத்தை கெடுத்துருச்சு. I will give you a new heart to know me. I am Jehovah. மனிதனுக்கு மிகப்பெரிய ஒரு பிரச்சனை என்னன்னா, அவன் கடவுளை அவன் இஷ்டம் போல ஒரு 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 கற்பனையில ஒரு கடவுளை உருவாக்கிக்கிறான். ஓரளவுக்கு பாவத்தை டாலரேட் பண்றவரு, ஓரளவுக்கு அவரு அநீதியை பொறுத்துக்கிறவரு, கோயிலுக்கும் போய்க்கலாம். ஏனென்றால் நான் வணங்கக்கூடிய, நான் நினைச்சு வச்சிருக்கக்கூடிய கடவுளை அப்படி வச்சிருக்கிறேன் பாருங்க. அதுதான் நான் என்ன சொன்னேன்னா, சாஃப்ட்வேர் ஐடல்ஸ். இந்த சாஃப்ட்வேர் ஐடல்ஸ் மனுஷன் மண்டையில புத்தியில நிறைய ஏற்றி வச்சிருக்கிறான். அவன் இஷ்டம் போல அவன் விருப்பத்துக்கு ஏற்ப கடவுள் நீதி உள்ளவர் தான், ஆனா ரொம்ப இரக்கம் உள்ளவர், மன்னிச்சிருவாரு, இது அடுத்த முறை போய் பாவம் செய்ய மன்னிக்கலாம், அடுத்த முறை பண்ணிக்கலாம் என்று சொல்லி கடவுளை அவன் இஷ்டம் போல ஒரு டிசைன் பண்ணி வைக்கிறதுனால வரக்கூடிய பிரச்சனை தான் என்பதை நாம் பார்த்தோம். பரிசுத்த ஆவியானவருடைய துணையோட நாம் போகும் பொழுது இரக்கம் கிடைக்கிறது என்று சொன்னால் அது நீதி வழியா தான் கிடைக்குது. ஆண்டவர் மன்னிக்கிறார் அப்படின்னா நீதிதான். He is not a God who winks at sin. பாவம், நான் 10 பாவம் செய்யறேன், அதிக பாவம் செஞ்சவங்க அதிக மன்னிக்கப்படுறாங்க, அதிக அன்பு செய்வாங்கிறதுனால பாவம் செய்யறத வச்சு அவர் ரொம்ப சந்தோஷமா சிறகடிச்சு பறக்கல. பாவத்தை வெறுக்கிறவர் தான். The God of Holy Scripture is love, but he is also possessed justice and severity. God is merciful and gracious, but he is also stern and terrible towards evil. இதுதான் விவிலியம் கற்றுக் கொடுக்கிறது. விவிலியம் ஒருமனே நீ பாவம் செய்த போறா மன்னிக்கிறார் அப்படிலாம் சொல்லல. மன்னிக்கிறார் தான். நீ பாவம் செய்யக்கூடாது என்பதற்காக நான் இதை சொல்லுகிறேன். ஆனால் ஒருவேளை பாவம் செஞ்சா, காயின் ஆபேல் புதிய ஏற்பாட்டில் பழைய ஏற்பாட்டிலே பார்க்கிறோம். பாருங்க. ஆபேல் ஆடு மேய்க்கிறவன், காயின் காய்கறி விவசாயம் பண்றவன் தான். 2 பேரும் காணி கொண்டு போறாங்க. ஆபேலுடைய காணிக்கை அங்கீகரிக்கிறார். கோவப்பட்டு காயின் ஆபேலை கொல்றான். உடனே காயினை மன்னிச்சு ஓடிப்பா, மன்னிச்சுன்னு சொல்லல, சபிச்சிடுறாரு. அன்பான சகோதர சகோதரிகள், அதனால்தான் பழைய ஏற்பாட்டினுடைய சென்ட்ரல் மெசேஜ் இயேசு கிறிஸ்து வர்றாருங்கிறது மட்டும் அல்ல, அதுல சென்ட்ரல் மெசேஜ் சங்கீதாசிரியர் 34:8 சொல்றாரு இல்லையா, கடவுளை சுவைத்து பாரியா, அவர் எவ்வளவு நல்லவர் என்று. அதான் ஆபேல் புரிஞ்சுக்கிட்டாரு. அவருக்கு நான் காணிக்கை பெறதோ, என் ஆடு மாடுகள் பல்கி பெறுகிறது எல்லாம் அவருடையது, அவருக்கு தான் டாப் ப்ரையாரிட்டி கொடுத்தார். அவர் ரசித்தார், சுவைத்தார். நியூ டெஸ்டமெண்ட்ல கூட கடவுள் எவ்வளவு நல்லவர் என்று சுவைத்து பார்க்கணும், அவரோட வாழணும், அவரை ரிஃப்ளெக்ட் பண்ணுங்கிறதான் புதிய ஏற்பாட்டினுடைய முக்கியமான நோக்கமே. அதனால்தான் சின்ன குறிப்பிடத்தில் சொல்றாரு, அவரை அறிந்து கொள்வதும் அவரை அன்பு செய்வதும் அவருக்கு சேவை செய்வதும் தான். இதுதான் விவிலியத்தினுடைய ஒட்டுமொத்த குறிக்கோள். என்னென்றால் அவரை புரிந்துக்கணும், அவரை போல வாழணும்.
அப்போ நாம நினைக்கிற மாதிரி ஒரு ஐடல்ஸை உள்ளத்துல ஏற்படுத்தி கொண்டு கடவுள் எல்லாத்தையும் அட்ஜஸ்ட் பண்ணிக்குவாரு, டாலரேட் பண்ணிக்குவாரு, அப்படி அல்ல. அவர் ரொம்ப ரொம்ப ஸ்ட்ரிக்ட் அபவுட் சின். பாவத்தை குறித்து பயங்கர ஸ்ட்ரிக்ட். இல்லாட்டா அந்த பாவத்துக்கு பரிகாரம் செய்ய தாம் மகனையே சிலுவையில் அடிச்சு கொள்வாரா? யோசிச்சு பாருங்களேன். அந்த அளவுக்கு அவர் பரிசுத்தர். அன்பான சகோதர சகோதரிகளே, இன்னைக்கு நாம கடவுளை அறிவது என்றால் கடவுளை புரிஞ்சுக்கணும், வாழ்க்கையில அனுபவிக்கணும் சொல்லிட்டு வரோம். அப்போ கடவுளை அறிவது என்றால், என் வயிற்று வலி சுகமாச்சு, 30 வருஷம் நான் ட்ரீட்மெண்ட் பண்ணேன், கடவுள்கிட்ட ஜெபிச்சேன், என் வயிற்று வலி சுகமாச்சு, நல்லதுதான். என் கடன் தொல்லை தீர்ந்துச்சு, சாட்சி சொன்னேன், நல்லதுதான். என் கடன் தொல்லையில நான் கடவுளை பார்க்கிறேன், என் நோயில கடவுளை பார்க்கிறேன் சுகமாகும் போது, என் வாழ்க்கையில என் பிசினஸ் வளரும் பொழுது கடவுளை பார்க்கிறேன். இந்த ஆசீர்வாதங்களை வச்சுதான் நம்ம கடவுளை புரிஞ்சுக்க முயற்சிக்கிறோம். அங்கதான் மிகப்பெரிய பிரச்சனை இருக்கு. கடவுள் இங்க இருந்தா நான் தனிமையில் நின்றேனே தாங்கி பிடித்தாரு. உனக்குள்ள இருக்கிற பெருசா தாங்கி பிடிக்க என்ன பண்ண போறாரு? என் கணவர் என்னை கைவிட்ட என்னை ஆறுதல் கொடுத்தார், என் கண்ணீரை கண்டார். காணட்டுங்க, அது கடவுளை அறிந்து புரிந்து கொள்வதில்லை. அதெல்லாம் ஒரு எல்கேஜி யூகேஜி பாடங்கள். ஆனால் கடவுளை அறிவது என்பது அவருடைய பண்புகளின் அடிப்படையில் அவரை அணுக வேண்டும். அவர் நீதி உள்ளவர், நான் நீதியா வாழ்ந்து அவரை பார்க்கணும். மத்திய எழுதிய நற்செய்தி 6:33 இதுதானே சொல்லுது. முதலாவது எனக்கு சுகமாச்சா அதை பாருங்க, முதலாவது என் கடன் தீர்ந்துச்சா அதை பாத்தியா, முதலாவது என் காலில் எலும்பு முறிஞ்சு அது சேர்ந்துருச்சு அதை பாத்தியா, அதை பார்க்க சொல்லல. Seek first the kingdom of God and his righteousness. அவருடைய நீதியும் அவரையும் தேடணும், அவரோட உறவு கொள்ளணும். அப்போ எனக்கு வயிற்று சுகமாச்சு, நான் உறவு வச்சுக்கிறேன் ஆண்டவரே, அது சுயநலம். அதுல என்ன பெரிய அன்பு இருக்கு? ஆனால் என் கடவுள் பரிசுத்தத்தை எதிர்பார்க்கிறாரு. அப்ப நான் பாவம் செய்யறது தவிர்த்து அந்த தூய்மையில வாழ உபவாசம் இருக்கலாம், முட்டி போடலாம், தேய்க்கலாம், கிழிஞ்ச சட்டையை போடலாம், சாம்பலை தடவிக்கலாம். அப்போ என் பரிசுத்தத்தை உருவாக்குவதற்கு பரிசுத்தத்தின் வழியாய் நான் கடவுளை ஆராதிக்கணும். பாருங்க, பரிசுத்தத்தினாலே அன்றி கடவுளை காண முடியாதுன்னு அவர் சொல்லியிருக்கிறாரு. the beginning daysல அவருடைய ஒன் ஆஃப் த மெயின் பெனடிக்ஷன் அப்படிங்கிறது, ஆசீர்வாதங்கிறது, பரிசுத்தம் இருந்தா கடவுளை பார்க்கலாம் என்கிற மிகப்பெரிய ஆசீர்வாதத்தை பிரகடனப்படுத்துறாரு மலை பிரசங்கத்துல. அதே பவுல் ரீரைட் பண்றாரு இல்லையா, பரிசுத்தத்தினால் அன்றி கடவுளை காண முடியாது அப்படின்ட்டு. ரிப்பெண்ட், மனமாறு, அப்பதான் பரிசுத்தம் வரும். இல்லைன்னா கடவுளை பார்க்க முடியாது, கடவுளுடைய ராஜ்யத்தை பார்க்க முடியாது. அப்போ கடவுள் என்ன சொல்றாருன்னா, பரிசுத்தத்தினாலின்றி கடவுளை பார்க்க முடியாது. அந்த பரிசுத்தம், கடவுள் பரிசுத்தர்ங்கிற அந்த பண்பை நான் தியானிக்கணும். அந்த பண்பு வழியா கடவுளை நான் அணுகணும். எத்தனை பாவனாலும் செஞ்சுட்டு நான் மன்னிப்பு கேட்டு நான் போய் கடவுளை பார்க்கிறேன். இதெல்லாம் நாம வகுத்து வைத்திருக்கக்கூடிய கடவுள் மன்னிக்கிறார் தான். அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, கடவுள் இரக்கம் உள்ளவர். அப்ப நான் எல்லார் மேலையும் இரக்கம் வைத்து மன்னித்து நான் நேசித்து என்னுடைய பண்புகளின் அவர் பண்பு என் பண்பும் ஒத்து போதான்னு பார்க்கணும். பாருங்க, அதான் ரொம்ப ரொம்ப முக்கியம். அதான் கீழ்ப்படிதல். அவர் மன்னிக்கிறாரு, நான் மன்னிக்கிறேனா? என் மாமியார, மாமனார, தங்கச்ச, மனைவிய, பிள்ளைகளை நான் மன்னிக்காம எனக்கு வயிற்று சுகப்படுத்தி நான் கடவுளை கண்டு கொண்டேன், அதுல ஒரு பிரயோஜனம் இல்லை. சுயநலத்தோடு இருந்த கடவுளை பார்க்க முடியாது. பாருங்க, பண்புகளின் அடிப்படையில கடவுளை கண்டுபிடினா இந்த பண்புகளை கடவுளுடைய நீதி அவருடைய ராஜ்யத்தை தேடும்போது ஆட்டோமேட்டிக்கா தானே வரக்கூடியதுங்க. சாலமோன் ஜெபித்தார், தன் எதிரிகள் அழிய வேண்டும், எனக்கு பணம் வேண்டும், பொருள் வேண்டும், எனக்கு ஆற்றலை கொடுங்க, எனக்கு ஆட்களை கொடுங்கன்னு ஜெபிக்கல. ஆண்டவரே, இந்த பிள்ளைகளை நீதியோடு நடத்த ஞானத்தை, அறிவை கொடுங்க, உங்க ஞானத்தை, அறிவை கொடுங்க, உங்களை கொடுங்கப்பா, நீங்க வேணும்ப்பா, நீங்க எனக்குள்ள இருந்தா நான் புரிஞ்சுக்கோப்பா, எல்லாத்தையும் சேர்த்து கொடுத்தார். அதனால்தான் சொல்றார், பரிசுத்தத்தினால அன்றி கடவுளை காண முடியாது. 100% உடனே நான் கடவுளை, நான் இன்னைக்கு செய்யற பாவத்தை ஏற்று மனம் வருந்தி கடவுள்கிட்ட ஒப்பு கொடுக்கும்போது அந்த பாவி பெண்ணு எப்படி அன்பு செஞ்சாலும் அப்படி பாவங்களை ஏற்று மனம் வருந்தி கடவுளை அன்பு செய்ய ஆரம்பிச்சா போதும், கடவுளை அறிகிற கடலுக்குள்ள குதிக்கலாம், அற்புதமா வாழலாம். சங்கீதாசிரியர் எப்பொழுதுமே பாத்தீங்கன்னா, சங்கீதம் 103 இருக்கட்டும், எல்லா சங்கீதத்திலும் பரிசுத்தம், அவருடைய கோயில்ல யாரு குடியிருப்பா, பாவிகளா, துரோகிகளா, நேர்மையானவர்கள், நீதி உள்ளவர்கள் என்று சொல்லி அவர் பரிசுத்தத்தை குறித்து பேசிக்கிட்டே இருப்பாரு. ஏன்னா பரிசுத்தத்தை குறித்து ஒரு நாடுறாரு. ஒரு பாவம் செஞ்சு எந்த அளவுக்கு வருத்தப்பட்டாரு தெரியும் தாவீது. அப்போ ஹோலினஸ் அப்படின்னா என்ன? பரிசுத்தத்தினால் என்று கடவுளை காண முடியாது. அப்போ ஆண்டவர் சொல்றாரு, என்னை அறிகிறவன் என் பிதாவை அறிந்திருக்கிறான் அப்படிங்கிறார். அப்போ அப்போஸ்தலர் ஒருத்தர் கேட்பாரு,
உங்க பிதா எங்க காட்டுங்க, எங்க இருக்கிறாரு அப்படின்னு கேட்பாரு. இத்தனை வருஷம் என்ன பார்க்கிறேன், என்னோட பேசுற, என்னோட உறவாடுற, என்னோட தானே இருக்கிற, ஆனா என்ன தெரிஞ்சுக்கல யாருன்னு அப்படி திட்டுறாரு. யோவான் எழுதின நற்செய்தியில வாசிக்கிறோம். அன்பான சகோதர சகோதரிகளே, பரிசுத்தம் என்பது கம்ப்ளீட்னஸ் ஆஃப் கேரக்டரிஸ்டிக்ஸ். அன்பு, நீதி, நேர்மை, உண்மை, இதெல்லாம் என் வாழ்க்கையில கடைபிடிக்கணும் பாருங்க. என்னோட கேரக்டரிஸ்டிக்ஸ முழுமையாக்கணும். கடவுளுடைய பண்புகள் எனக்குள்ள வரணும். பரிசுத்தம்னா பட்டையை போட்டுட்டு உட்காந்துக்கிட்டு ஜவமாலையை போட்டுக்கிட்டு ஸ்தோத்திரம் 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 அப்படி சொல்றது இல்ல. அது வேணும் தான். ஆனால் பரிசுத்தம் என்பது அது கம்ப்ளீட்னஸ் ஆஃப் கேரக்டரிஸ்டிக்ஸ். என்னுடைய ஆட்ரிபியூட்ஸ், எனக்கு கடவுள் கொடுத்திருக்க அந்த பண்பை நான் வெளிப்படுத்தணும் முழுமையா. ரெண்டாவது பாருங்க, தி ஆப்சன்ஸ் ஆஃப் எவ்ரிதிங்ஸ் எக்ஸஸ். மிதமிஞ்சி எனக்குள்ள இருக்கிறது இருக்கக்கூடாது. அதான் பரிசுத்தம் அப்படிங்கிறாரு. தேவையில்லாத பணத்தை, சொத்தை சேர்த்து வைக்கிறத விட ஏழைகள் கொடுக்கணும். ட்ரெஸ் அதிகமா அந்த ஏழைகள் கொடுக்கணும். ஓவரா மற்றவங்களை புகழ தேவையில்லை. எல்லாம் எக்ஸஸ் சாப்பாடு எல்லாமே பாருங்க, ஆப்சன்ஸ் ஆஃப் எவ்ரிதிங் எக்ஸஸ். அதிகப்படியா மிதமிஞ்சி இருக்கக்கூடிய அத்தனையுமே அது பரிசுத்தமற்றது. அந்த அளவுக்கு பிறர் அன்பு செய்யணும் அவர் சொல்றாரு பாருங்க. தி பிரசன்ஸ் ஆஃப் எவ்ரிதிங் தட் இஸ் பெர்ஃபெக்ட். முழுமையா இருக்கக்கூடிய அத்தனையும் நம்ம வீட்டுக்குள்ள இருக்கணும். முழுமை, இறை வார்த்தை முழுமை, உண்மை முழுமை, நேர்மை முழுமை, பரிசுத்தம் முழுமை, எல்லாத்திலையும் முழுமை, கோயிலுக்கு போறதுல முழுமை, ஜெபிக்கிறதுல முழுமை, கீழ்ப்படிதல முழுமை, கடவுளுக்கு நன்றி பலி செலுத்துதல முழுமை, கடவுளை ஸ்துதிப்பதுல முழுமை, எல்லாத்திலையும் முழுமை பாருங்க. ஹோலினஸ் அப்படிங்கிறது கம்ப்ளீட்னஸ் ஆஃப் அவர் கேரக்டரிஸ்டிக்ஸ் அக்கார்டிங் டு த ஃப்ரூட்ஸ் ஆஃப் ஹோலி ஸ்பிரிட். பரிசுத்த ஆவியானவர் கொடுத்திருக்கார் இல்லையா? அன்பு, மகிழ்ச்சி, அமைதி, பொறுமை, பரிவு, நன்மையும், நம்பிக்கை, கனிவு, தன்னடக்கம், இதெல்லாம் எனக்குள்ள முழுமை அடையணும். அதான் பரிசுத்தம். தி ஆப்சன்ஸ் ஆஃப் எவ்ரிதிங் எக்ஸஸ். தேவையில்லாம மிதமிஞ்சி இருக்கிறது எல்லாமே ஆப்சன்ட் ஆயிடும், போயிடணும் வெளியில. முழுமையாய் கடவுள்கிட்ட இருக்கக்கூடிய அத்தனை பண்புகளும் எனக்குள்ள இருக்கணும். அன்பான சகோதர சகோதரிகளே, அப்ப ட்ரூ நாலேஜ், உண்மையான அந்த நாலேஜ், நம்ம கடவுளை அன்பு செய்ய அன்பு செய்ய அன்பு செய்ய நமக்குள்ள வரும். கடவுளை புரிஞ்சுக்கணும், கடவுளோட பேசணும், உறவாடணும். ஒரு நாயை நீங்க வாங்குறீங்க, நாயை வாங்கிட்டு வந்து வீட்டுல பழக்கிறீங்க. நாயை பத்தி தெரியும், கோம்பை நாய் இப்படிதான் இருக்கும் அப்படிதான் இருக்கும்னு நாயை பத்தி தெரிஞ்சிருப்போம். ஆனா நாய் வந்த உடனே அந்த கோம்பை நாய் நீங்க சொல்றதெல்லாம் கேட்காது. ஒரு வாரம் 10 நாள் நீங்க சாப்பாடு போட அது முதல்ல புரிஞ்சுக்கணும். அந்த வீட்டுல சிலது கோவப்படும், குலைக்கும், அதை நீங்க அதட்டுவீங்க, பண்புபடுத்துவீங்க, டேம் பண்ணுவீங்க. அப்போ 1 மாசம் 2 மாசம் ஆகும் அந்த நாயை புரிஞ்சுக்கிட்டு அதோட உறவாடுவதற்கு. உங்க பெட்ல வரும், கீழே வரும், பார்த்துக்கும். அப்ப இதான் எஜமானு புரிஞ்சுக்கும், நல்லா இருக்கும். நாயெல்லாம் 1 மாசம் 2 மாசத்துல புரிஞ்சுக்கலாம். ஒரு குதிரை அல்லது மாடு பால் கறக்குறீங்க, ஒரு புதுசா மாடு வாங்கி பால் கறக்குறீங்க, நீங்க பாட்டுக்கு போய் காலை கட்டிட்டு போய் பாலை கறந்தீங்கன்னா அது காலால உதைக்கும், கை உங்க முட்டிக்கால் தான் உதைக்கும். அப்ப அந்த மாடு அதை புரிஞ்சுக்கணும் பாரு, ஸ்டடி பண்ணணும். அந்த மாடு என்ன விரும்புது, உதைக்குதா, வாழலா உதைக்குதா, கொம்பால முட்டுதா, என்னன்னு புரிஞ்சு அது அது புரியணும், அது உங்களுக்கு புரியணும். இப்படி அந்த மாடை பழகிறதுக்கு 1 மாசம் கூட போதும். சீக்கிரம் குயிக்கா அதோட பழகிடலாம், உறவு கொள்ளலாம். ஆனா ஒரு மனுஷன் ஒரு நண்பனோட, ஒரு விருந்தாளியோட, ஒரு நண்பனோட ஒரு காலேஜுக்கு போறோம். அந்த நண்பனை பற்றி பழகுவது எப்படின்னா ரொம்ப ரொம்ப கஷ்டம் பாருங்க. நண்பனோட அல்லது ஒரு பெண்ணோட, ஒரு ஆண் பெண்ணோட அல்லது பெண் பெண்ணோட ஒரு மனுஷனை பழகுவது ரொம்ப ரொம்ப கஷ்டம் பாருங்க. ஏன் கஷ்டம் அப்படின்னா, நாய்கள், மாடுகளோ, மிருகங்களோ ரகசியத்தை உள்ள வச்சுக்காது. ஆனா மனுஷன்ட்ட ஒருத்தன்ட்ட அவ்வளவு சீக்கிரம் பழக முடியாது. அவன் ரகசியத்தை வச்சிருப்பான். அவன் எந்த ஊருன்னு சொல்ல மாட்டான், அவன் என்ன தப்பு பண்ணான்னு சொல்ல மாட்டான். நிறைய ரகசியங்களை உள்ளர வச்சுக்கிட்டு கொஞ்சம் கொஞ்சமா விடுவான். அப்ப அந்த மகனோட நம்ம நல்ல உறவு ஏற்படுவதற்கு மிக முக்கியமான, நானும் முயற்சி பண்ணணும். அதை விட அவன் எந்த அளவுக்கு தன்னை ஈல்டு பண்றானோ அந்த அளவுக்கு தான் நம்ம உறவு இருக்கும். இதான் மனுஷனுக்குள்ள ஒரு உறவு. ஆனால் இதே 3வது விதமான உறவை சொல்றேன் பாருங்களேன். நீங்க ஒரு கல்லூரியில ப்ரொஃபஸரா இருக்கீங்க. அந்த கல்லூரிக்கு பிரசிடென்ட் வராரு. பிரசிடென்ட் வரும்போது உங்களை தான் ஒரு கிஃப்ட் கொடுக்க சொல்றாங்க. அந்த கிஃப்ட் கொடுக்கும்போது அவர் மிகப்பெரியவர், அவரோட நீங்க உறவு வச்சுக்க முடியாது. நீங்க நினைச்சாலும் வைக்க முடியாது. அவர் மிகப்பெரிய உயர்ந்த ஒரு நிலையில் இருக்கிறார், நாட்டுக்கு அதிபதியா இருக்கிறார். அவர் வராரு, நடுங்குவீங்க, பயப்படுவீங்க. அப்போ உங்களை குறிச்ச ஒரு இன்ஃபினிட்டி காம்ப்ளெக்ஸ் வரும். ஐயோ நான் தகுதி இல்லை, இந்த புடவை சரியில்லை, அந்த புடவை சரியில்லை, போய் ஒரு புதிய பட்டுப்படை வாங்கிட்டு நம்ம போட்டு போவோம்.
ஏனென்றால் அவருக்கு ஓரளவுக்கு அங்கீகரிக்கக்கூடிய அளவுக்கு இருக்கணும். அப்ப தகுதியின்மை உணர்றோம், அப்ப தகுதி படுத்துறோம். அப்ப போய் பொக்கையை கொடுக்குறோம். வராரு, நீங்க தான் சொல்லி வெல்கம் பண்ணி ஷாலை போட்டு பொக்கே கொடுக்குறீங்க. அவர் உங்களை கண்டுக்காம போறாரு. பொக்கே தூக்கி போட்டு தூக்கி போட்டு அப்படின்னு சொல்லி போறாரு. வணக்கம் கூட சொல்லலைன்னா எப்படி இருக்கும்? பயப்பட மாட்டீங்க, கவலைப்பட மாட்டீங்க. ஏன்னா அவர் யாரோ ஒருவர். ஆனால் அதே அந்த நபர் நீங்க பொக்கே கொடுத்த தேங்க்யூமா, வாட்ஸ் யுவர் நேம், நீங்க சொல்றீங்க, பேரை சொல்றீங்க. அப்படி எத்தனை பிள்ளைங்க, எங்க ஒர்க் பண்றீங்க, என்ன டிபார்ட்மெண்ட் வேலை செய்றீங்க, மாலையை வாங்கிக்கிறார், எல்லாம் வாங்கிட்டு பேசலான்னு சொல்லி நடுப்புற அவர் டாக் கொடுத்தப்ப இன்டர்வல் உங்களோட பேசுறாரு, சாப்பிடும் பக்கத்தில் உட்கார வச்சு பேசுறாரு. நீங்க டெல்லிக்கு வாங்க, நான் உங்களுக்கு புதிய ப்ராஜெக்ட் கொடுக்குறேன், ப்ரொமோஷன் கொடுக்குறேன், காலேஜ் பிரின்சிபல் ஆக்குறேன், அல்லது வாழ்நாள் முழுசு இந்த ப்ராஜெக்ட் பண்ணலான்னு சொல்லி உங்களோட அந்த குடும்பத்தில் ஒருத்தரை சேர்த்துக்கிட்டா எவ்வளவு சந்தோஷமா இருக்கும். இதே தாங்க கடவுள். நான் ஏன் 1 மாசம் 2 மாசம் புரிஞ்சுக்கலாம், அதுல நிறைய டிரான்சாக்ஷன் இருக்காது. மனுஷன் நிறைய விஷயங்களை உள்ளடக்குவான், வெளிப்படுத்த மாட்டான், உண்மையை பேச மாட்டான், கண்டுபிடிக்கிறது ரொம்ப ரொம்ப கஷ்டம். ஆனால் கடவுளோட ரொம்ப சுலபங்க. அவர் உங்களை நன்கு தெரிந்திருக்கிறார். இங்க பிரச்சனையை நாம அவரை தெரிஞ்சுக்கல, பிரசிடென்ட்டுக்கு தெரியாது நாம யாருன்னு. ஆனா இங்க கடவுள் எல்லாவற்றையும் படைத்த கடவுள், இந்த பிரசிடென்ட்டை படைத்த கடவுள், ராஜாதி ராஜா, அவருக்கு தெரியும் நீங்க யாரு, யாருடைய வயிற்றுல பிறந்தீங்க, எப்பேற்பட்ட பிள்ளை, என்னோட ரத்தத்தால் மீட்கப்பட்ட பிள்ளை. அந்த பிள்ளையோட பேசுறதுக்கோ வாழ்றதுக்கோ உறவாடுவதற்கு அவற்றை எந்த ரெஸ்ட்ரிக்ஷன் இல்லை, எக்ஸப்ட் பாவத்தை தவிர. அவர் உங்களுக்காக ஜீவனை கொடுத்தவர், அவர் உங்களுக்காக எல்லாவற்றையும் இழந்தவர், அவர் உங்களுக்காக தன் வாழ்க்கையை அர்ப்பணித்தவர், அவமானப்பட்டவர், வேதனைப்பட்டவர், உடம்புல கொஞ்சம் துணி கூட இல்லாம வெட்கப்பட்டவர், வேதனைப்பட்டவர், வாலிப பிள்ளைக்கு முன்னாடி நிர்வாணமா கடந்தார் உங்களுக்காக, எனக்காக, என் பாவத்திற்காக, உங்க பாவத்திற்காக. அப்படி நீங்க கேட்காமலே உங்க தாயின் வயிற்றுல உருவாக்கினவர், நீங்க கேட்காமலே உங்க பாவங்களுக்காக பரிகார பலியை கொடுத்தவர் உங்களை அன்பு செய்யாம இருப்பாரா? உங்களை நேசிக்காம இருப்பாரா? உங்களோட உறவு கொள்ளாம இருப்பாரா? என் ஆடுகள் என் குரலுக்கு செவி கொடுக்கிறேன் அப்படின்னா, என் ஆடுகள் அப்படின்னா ஒட்டுமொத்தமாக எல்லாரும் இல்லைங்க, அவரை புரிஞ்சுக்கிற, அதான் என் ஆடுகள் அப்படிங்கிற. ஆடுகள் என் குரலுக்கு செவி கொடுக்கிறேன்னு சொல்லலையே, என் ஆடுகள். என் ஆடுகள் என்ன அப்படின்னா, என்னப்படி நடக்கணும், என் புள்ளனா என்னுடைய பண்பை வெளிப்படுத்தணும், அவன் தான் என் புள்ள. கடவுளுடைய புள்ளனா அவருடைய பண்பை வெளிப்படுத்தணும். பாருங்க, கம்ப்ளீட்னஸ் ஆஃப் கேரக்டரிஸ்டிக்ஸ் ரொம்ப ரொம்ப முக்கியம். அப்போ கடவுளுடைய பண்பை வெளிப்படுத்துறது தான் அவருடைய ஆடுகள். அப்போ அந்த ஆடுகள் ஒவ்வொரு நாளும் அப்பாவுடைய குரலை கேட்பாங்க, இவங்க அவங்களுடைய குரலை கேட்பாங்க. அப்பா பேசிக்கிட்டே இருப்பாரு, உறவாடிக்கொண்டே இருப்பாரு, சைலண்டா விடமாட்டாரு, குழப்பத்துல விடமாட்டாரு. அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, கடவுளோடு உறவாடுங்கள். கடவுள் உங்களுக்கு நல்ல இருதயத்தை அருள்வாராக. நல்ல பாவரிக்கை செய்யுங்க, உங்க பாவத்தெல்லாம் அறிக்கை செய்யுங்க. ஆண்டவரே, எனக்கு ஒரு நல்ல இருதயத்தை தாங்கப்பா, டு அண்டர்ஸ்டாண்ட் யூ. நீங்க நல்லா எங்களை புரிஞ்சிருக்கீங்கப்பா, நாங்க தான்ப்பா உங்களை புரிஞ்சுக்கல. எங்க பாவங்கள், எங்க உலக பிரியமான காரியங்கள், கவலைகளை தூக்கி போட்டு வரப்பா, எல்லாம் நீங்க பாத்துக்கீங்கப்பான்னு சொல்லி அவற்றை உங்களை ஒப்பு கொடுங்க, சரண்டர் பண்ணுங்க, அவரோட பேசுங்க. 1/2 மணி நேரம் 1 மணி நேரம் ஜெபிங்க. ஜெபிச்சுட்டு லபலபன்னு கத்திட்டு விட்டுறாதீங்க, அமைதியா இருங்க. பேசுங்கப்பான்னு சொல்லுங்க, என்னோட பேசுங்கப்பான்னு சொல்லி உட்காருங்க. 1/2 மணி நேரம், 1 மணி நேரம், 2 மணி நேரம் ஆனாலும் ஏதாவது ஒண்ணு கிடைக்காத வரை கிளம்பாதீங்க. ஆண்டவர் உடனே பேசுவாரு. அதை தியானம் பண்ணுங்க. எப்படி இந்த அறிவுள்ள நாலேஜ, அதாவது கடவுளை பற்றிய அறிவை கடவுளை அறிகிற அறிவாக மாற்ற வேண்டும் என்று சொன்னால், இறைவார்த்தை வாசிங்க, அதை தியானிங்க, அதை கான்டம்ப்ளேட் பண்ணுங்க, அதை ஒப்புக்கொடுங்க, அதை செயல்படுங்க. இன்னும் செயல்படுத்த ஆரம்பிங்க, உங்க வாழ்க்கையே மாறிடும். இதை குறித்து தொடர்ந்து நாம் தியானிப்போம். கடவுள் உங்களை பரிபூர்ணமாய் ஆசீர்வதிப்பாராக. ஆமென். கிறிஸ்து இயேசுவில் அன்புக்குரியவர்களே, 2 வாரங்களாக ஒரு ஆழமான ஒரு உணர்த்துதலை கடவுள் நமக்கு கொடுத்து கொண்டே இருக்கின்றார். உண்மை என்னவென்றால், அவர் நம்மை படைத்தவர், அவர் படைத்தவர், நாம் படைப்புகள், அவருடைய கை வேலைப்பாடுகள். ஆனா இந்த 2 வாரங்களாக கடவுள் நமக்கு ஒரு பாவத்தை சுட்டி காட்டிக் கொண்டே இருக்கின்றார். என்னன்னா, நாம் நம்முடைய கடவுள்களை படைத்துக் கொண்டே இருக்கிறோம். We become creators of our own God. We try to. கடவுள்னா எவ்வளவுதான், இது போதும், இந்த அளவு இருந்தா போதும். நம்ம கடவுள்னு ஒருத்தர் தேவை. ஆனா அவர் எல்லாமே லிமிட்டட் எக்ஸ்பெக்டேஷன்ஸ் உள்ள ஒரு கடவுள். கம்ஃபர்டபுளா நான் எப்படி வாழ்றனோ, என்னுடைய வாழ்க்கை முறையை மாற்றிக்கொள்ளாதபடி அட்ஜஸ்ட் பண்ணிட்டு போற கடவுள் ஒருத்தர் நமக்குள்ளே வச்சுக்கிட்டு, அவருக்கு கீழ்ப்படிவதாக நடித்து கொண்டு
நாம் நம்மையே ஏமாற்றிக் கொண்டிருக்கிறோம், இந்த உலகத்தை ஏமாற்றிக் கொண்டிருக்கிறோம், இந்த உலகத்தை கரைப்படுத்திக் கொண்டிருக்கின்றோம், அழிவுக்கு இட்டு சென்று கொண்டிருக்கிறோம். அந்த உண்மையுள்ள கடவுளுக்கு துர்மாதிரியாக, அது எதிர் சாட்சியாக நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். நாம் உணர்வடைய வேண்டிய ஒரு மிகப்பெரிய ஒரு பாவத்தை ஆண்டவர் சுட்டி காட்டிக் கொண்டிருக்கிறார். என் அன்புக்குரியவர்களே, இந்த நாளிலே நாம் மெய்யான கடவுளை அறிந்து கொள்ளத்தான் இந்த இறை செய்தி முழுவதும் ஆண்டவர் தன்னையே நமக்கு வெளிப்படுத்தி கொடுத்திருக்கிறார். தன்னுடைய பரிசுத்தம் என்றால் என்ன என்று சொல்லி அவர் நமக்கு இந்த நாளிலே சொல்லிக் கொடுத்தார். தான் எப்படிப்பட்டவர் என்பதை நமக்கு வெளிப்படுத்தி கொடுத்திருக்கின்றார். அவருடைய பவர் என்ன, அவருடைய ஆற்றல் என்ன, அவருடைய வல்லமை என்ன, எல்லாவற்றையும் நமக்கு வெளிப்படுத்தி கொண்டே இருக்கின்றார். அந்த கடவுளை ஆராதிக்கிற பிள்ளைகளாக, அந்த கடவுளை அறிந்து கொள்கிற பிள்ளைகளாக, அந்த கடவுளோடு உறவு கொள்கிற பிள்ளைகளாக நாம் வாழ வேண்டும் என்று சொல்லிதான் அவர் தன்னை தொடர்ந்து வெளிப்படுத்தி கொண்டே இருக்கின்றார். இறை வார்த்தை வழியாக, பரிசுத்த ஆவியானவர் வழியாக, அருட்சாதனங்கள் வழியாக நமக்கு அவர் தன்னை வெளிப்படுத்தி கொண்டே இருக்கின்றார். அது எப்படிப்பட்ட ஒரு அந்த உறவை அவர் தான் கொண்டிருக்க வேண்டும் என்று அவர் விரும்புகிறார் என்று சொன்னால், நாம தேடி போய் நேசிக்க வேண்டிய ஒரு நபராக அவர் இல்லை. நம்மை தேடி வந்து, நீ என்னை நேசிக்க மாட்டியா, உன் இதயத்தை எனக்கு திறந்து கொடுக்க மாட்டியா என்று கேட்கக்கூடிய ஒரு உன்னத கடவுளாக தன்னை வெளிப்படுத்துகிறார். இதோ நான் வாசல் கிட்ட நின்று உன் கதவை தட்டிட்டே இருக்கிறேன், யாராவது என் குரலை கேட்டு திறந்தா நான் அவர்களோடு வந்து அவர்களோடு உறவு கொண்டு அவர்களோடு விருந்துண்பேன். I will dwell with them அப்படிங்கிறார். I will abide with them அப்படிங்கிறார். இப்படிப்பட்ட ஒரு கடவுள், அந்த கடவுளை, அந்த வெளிப்பாடுகளை நாம் புரிந்து கொண்டோம் என்று சொன்னால், நம்மால எதை குறிச்சு கவலைப்பட்டு சோர்ந்து போய் அழுது முணுமுணுத்துக்கிட்டு வாழ்க்கையை இழப்பவர்களாக நாம் இருக்கவே மாட்டாங்க. மாறாக எப்படி சொல்லுவோம் தெரியுமா, என் ஆண்டவருடைய கரத்துல நான் ஒரு குழந்தையா இருக்கிறேன். திருப்பாடல் 131 தாவீது சொல்வார், நெஞ்சே நீ ஆண்டவரே நம்பியிரு, இஸ்ரேலே நீ எப்போதும் ஆண்டவரே நம்பியிரு, தாய்மடி தவழும் குழந்தை போல நீ அவரே நம்பியிரு, நீ ஜாலியா இரு அப்படிங்கிறார். அப்படித்தான் நம்ம வாழ வேண்டும் என்று சொல்லி கடவுள் விரும்புகிறார். எப்ப அப்படி வாழ முடியும்னா, அவரை நாம் புரிந்து கொண்டு உறவு கொள்ளும் பொழுதுதான். இன்னைக்கு அப்படி ஒரு பயிற்சியோட ஆரம்பிப்போமா, சொல்லுவோமா, இந்த நாள் முதல் என்ன சொல்ல போறேன்னா, இயேசுவின் கரங்களில் நான் தவழ்கின்றேன், இனி என்ன கவலை, அவர் எல்லாவற்றையும் அறிந்தவராய் இருக்கிறார், எனக்கு செய்கிறவரா இருக்க, என் பாவமா அதை நான் அறிக்கையிட்டு அவர் மன்னிக்க தயாரா இருக்கிறார், என் வலுவின்மையா அதை நீக்கி என்னை பலப்படுத்த அவர் பெரியவராய் இருக்கின்றார், என்னுடைய வாழ்க்கையில் தாறுமாறுகளா அதையெல்லாம் நேராக்க அவர் தயாரா இருக்கிறார். ஒன்னே ஒண்ணு, நான் என்ன சரண்டர் பண்ணணும். இந்த நாள்ல அப்படியாக ஒப்பு கொடுத்து கரங்களை தட்டி பாடுங்களேன், சந்தோஷமா கரங்களை தட்டி உங்க வாழ்க்கை மாறட்டும். கரங்களில் நான் தவழ்கின்றேன், இனி என்ன கவலை, கேட்பதை எல்லாம் கொடுத்திடும் இயேசு இருக்கையில் ஏன் கவலை, இருக்கையில் ஏன் கவலை. சொல்வீங்களா? இயேசுவின் கரங்களில் நான் தவழ்கின்றேன், இனி என்ன கவலை, கேட்பதை எல்லாம் கொடுத்திடும் இயேசு இருக்கையில் ஏன் கவலை, இருக்கையில் ஏன் கவலை. என் தேவை என்னவென்று படைத்தவர் அவர் அறிவார், என்னையே நான் கொடுத்து விட்டேன், அவரே பார்த்து கொள்வார். என் தேவை என்னவென்று படைத்தவர் அவர் அறிவார், என்னை நான் கொடுத்து விட்டேன், அவரே பார்த்து கொள்வார், அவரே பார்த்து கொள்வார். இயேசுவின் கரங்களில் நான் தவழ்கின்றேன், இனி என்ன கவலை, கேட்பதை எல்லாம் கொடுத்திடும் இயேசு இருக்கையில் ஏன் கவலை,
இருக்கையில் ஏன் கவலை? எதை நினைத்து உங்க இதயம் சோர்ந்து போகவே தேவையில்லை. பரிசுத்த கொலைச்சலா, பாவ வாழ்க்கையா, முன்பு நடந்த தவறுகளா, எதுவாக இருந்தாலும் இதோ ஆண்டவரிடத்துல ஒப்பு கொடுங்க. உங்களுக்கு புதிய இருதயத்தை, புதிய வாழ்க்கையை கொடுத்து ஆண்டவர் உங்களை புது படைப்பாய் மாற்றுகின்றார். சந்தோஷமாய் பாடுவோம். என் இதயம் கவலையினால் மிகுந்திடும் நேரத்திலே ஆண்டவரே உம்மருளோ என்னை தாங்கிடுதே, என்னை தாங்கிடுதே. இயேசுவின் கரங்களில் நான் தவழ்கின்றேன், இனி என்ன கவலை? கேட்பதையெல்லாம் கொடுத்திடும் இயேசு இருக்கையில் ஏன் கவலை? இருக்கையில் ஏன் கவலை? அப்பா பிதாவே, எங்களுக்கென யாரும் இல்லை அல்லது எங்களுக்கு எல்லாம் இருக்கிறது என்று சொல்லி அப்பா ரெண்டு எக்ஸ்ட்ரீம்ல நின்னுட்டு அப்பா உம்மை மறந்து வாழ்ந்த நாட்கள் போதும் ஆண்டவரே. அப்பா எங்களுக்கென எங்களுக்குள் சிலைகளை வடித்து இதுதான் எங்கள் தெய்வம் என்று வாழ்ந்து நினைத்து மடிந்து அழிந்தது போதும் ஆண்டவரே. அப்பா ஒவ்வொருவருக்குள்ளும் ஒரு புதிய இருதயத்தை வைத்தருள்வீராக. நீர் இருக்கிறபடியாக உம்மை அறிந்து அதே உணர்வோடு உம்மை நேசித்து உம்மோடு உறவு கொண்டு வாழக்கூடிய ஒரு புதிய இருதயத்தை எங்கள் ஒவ்வொருவருக்கும் கட்டளையிடும் சுவாமி. அப்பா இதோ எங்களை அவிசுவாசத்தில் அழுத்துகிற எல்லா விதமான பிசாசின் தந்திரங்கள், அந்தகார வல்லமைகள், பாவத்தினால் வந்த இருளின் ஆதிக்கம் ஒவ்வொரு குடும்பத்திலிருந்தும் ஒவ்வொரு இருதயத்திலிருந்தும் வெளியேறட்டும் சுவாமி. அந்த குருட்டாட்டத்தில் இந்த பிள்ளைகள் வெளியேறி ஆண்டவரே ஒளியாம் உம்மை கண்டு உறவாடுவார்களாக, தாங்களே ஒளியாய் மாறுவார்களாக. தோ எங்களுடைய பரம தகப்பன் பரிசுத்தராய் இருப்பது போல நாங்களும் பரிசுத்தராய் வாழ முடியும் என்று சொல்லி எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் நாமத்திலே அறிக்கையிட்டு ஜெபிக்கிறோம். ஆசீர்வதியும் எங்கள் நல்ல பிதாவே, ஆமென். அன்புக்குரியவர்களே, ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் மீது முழுமையான நம்பிக்கை கொள்வோம், நிறை வாழ்வை பெற்றுக்கொள்வோம். God bless you. இயேசுவுக்கே புகழ், மரியே வாழ்க.